பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஜூனியர்ஸ் தான் நம்ம விளையாட போகிறோம். ரொம்ப ஃபன்னியாக ஜாலியாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம விளாட்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தொட்டு அவனுக்கு வந்து இப்போ வந்து தாய் கட்டையை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து என்ன வைக்கலாம்னா, நம்மளுக்கு வந்து ஃபைடர் நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயங்கடையாது. எங்கள் ஃபைடர் அப்படி அவனே சும்மா விட நாங்கள் எவனை வந்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா ஃபைடர் ரொம்ப தான் எடுத்திருக்கோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம உள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எந்த லெவல் வேணால் வைக்க வேணாம், அதுவே வந்து சூஸ் ஆகட்டும். ஓகே, வாங்க இப்போ நம்ம அடிக்கலாம். ப்ளீஸ் உங்களுக்கு எது உங்களுக்கு வந்து உங்கள் நேமை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நேமை வச்சு நாங்கள் ஒரு வீடியோ, அதாவது உங்கள் நேமை வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மேப் உருவாக்க போகிறோம். நிறையா மேப்பு, அதில் ஒருத்தவங்களோட நேம் வச்சு ஒரு மேப் உருவாக்க போகிறோம். நாங்கள் விளையாடும் போது இதில் உங்கள் பேர் போட்ட உங்கள் மேப்பு வந்தால் கூட வரும். ஆனால் நீங்கள் உங்கள் பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒன்று நாங்கள் போடுறோம். நீங்கள் உங்கள் பேரை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ வாங்க இங்கே அடிக்கலாம். என்ன சொல்லி மொட்டையில் காலி ஆக மாட்டான். டே மொட்டையில் வாங்கடா. இது என்னதான் மொட்டையில் கொட்டினாலுமே வண்டி வாங்க மாட்டான். எவ்வளோ இப்போதான் கேஸ் மொட்டையில் வாங்க மொட்டையில் கொண்டாடும். கைஸ் பார்த்தீங்களா? கைஸ் அவ சுத்தனா நான் சுத்தனும் தெரியலையே. கைஸ் எனக்கு தான் கைஸ் பாயிண்ட். இருங்க, இன்னும் தப்பிச்சுட்டே இருக்கட்ட தப்பிக்கிறேன்னு பேர்ல கீழே வந்து கழுவிட்டேராமா. வாடா யாருக்கு 10 பாயிண்ட் எடுக்கிறான்னு பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் கோ அடுறோன்னு. பார்த்தீங்களா, அவனுக்கு மேலே வந்துட்டேன். நான் இனிமேல் கொஞ்சம் சீரியஸ்னஸ்ஸாக விளாடணும். ஏன்னா சீரியஸ்னஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அம்மா என்னால் உடஞ்சிருச்சு. கஷ்டாண்டா இந்த நம்மளுக்கு முன்னாடி அவன் பாயிண்ட் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் 3 போய்ட்டு நம்ம இப்படிதான் 2ல இருக்கோம். ஆனால் நம்ம எப்படி 2 வந்தோம்னு தெரியல. இப்போ அவன் 4 போய்ட்டான். ஆமாம், அவன் 4 போய்ட்டான். அவன் என்ன கேஸ் விதவிதமாக எடுத்துட்டு வரான். நமக்கு ஒரே இடமா வருது, இது கணக்கே வராது. சரி விடு. என்ன கீழே போகுது. இது சீட்டிங் ஃபார் த கேமிங். கும்முன்னு இருந்தானா அந்த கல் மணி வச்சு நின்றுருப்பேன். இப்போ தேவையில்லாமல் விடாடி வாங்கினேன். ஓகே, இப்போ அவனுக்கு வேற ஏதோ ஆயுதம் வந்திருக்கு, தெரியுது அவங்களுக்கு. ஐயோ சாரி கைஸ், எனக்கும் அவனுக்கு என்ன மாதிரி தான் கைஸ் ஆயுதம் வந்திருக்கு. ஆட்ரா கீழே உண்டான் பார்த்தா செம்மடி வாங்குறான். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எப்படி அடிக்க போறோம்னா, அவனை எப்பவுமே ஒரே மாதிரி அடிச்சு போச்சு. அதனால என்ன கைஸ் எதுவுமே பண்ணாமே அவனே செத்து போயிட்டான். ஐயோ, இதில் தானே போன வாட்டி நான் தோக்கடிச்சேன். பாவம், இந்த வாட்டி அவனே போய் முட்டுற மாதிரி ஏதாவது பண்ணணும். எல்லா வாட்டியுமே நானே தான் எனக்கு காலி ஆகுறேன். இல்லை முட்டி போடா சொருளையோ குத்திட்டான் போல கைஸ். குத்திட்டான் போல. ஓகே பாவம் பாவம்டா நீ தம்பி, பாவம்டா. என்ன இப்படி தூக்கி வீசுறீங்க. ஓகே, இப்போ நான் 6 பாயிண்ட் போயிட்டேன். இப்போ லெட்ஸ் கோ கம் பேக் போயிட்டுருக்கு. கைஸ் நம்மளை ஒரே பார்க்க விட்டா. நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனால் ஒத்துப்பேன் நினைக்காதரா. 6க்கு 6 வருதுடா. டேடா குறைஞ்சிச்சு ஒரு முட்லையே. இல்லைங்க, என்னதான் அவன் ஃபஸ்ட்டு வரணும் முக்கியம் இல்லைடா. சரி கொஞ்சம் அவன் லாஸ்ட்டாக வரான்னு. ஐயோ குழம்புதே. சரி கைஸ், அவன் லாஸ்ட்டாக வரான்னு முக்கியம் இல்லை, அவன் ஃபஸ்ட்டு வரான்னு தான் முக்கியம். இப்போதான் புரியுது. யோமா கைஸ் நல்ல விளையாடுங்க. வெப்புடுறா கைஸ். இந்த வெப்பு எனக்கு எப்படி உதவுது பாருங்க. வா கைஸ், அவன் காலி ஆயிட்டான் கைஸ். கொண்டு விட்டுனா கைஸ் நம்ம 8 பாயிண்ட் எடுத்தாச்சு. கன்பேக் கொடுத்துட்டே இருக்கோம். அம்மா கைஸ், அவன் நம்மளை அசல்ட்டாக தோக்கடிச்சிருவான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் அப்படி ஒரு ஆயுதம் எடுத்திருக்கான். ஏன்னா இது அவனால அந்த ரவுண்டில் எனக்கு கீழே உள்ள வைக்க முடியாது. நான் மட்டும் இந்த ரவுண்டில் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஓகேவா? ஒரு லைக் மட்டும் போடுங்க கைஸ். எத்தனை பேருக்கு என்ன லைக் போடுறீங்க? எதாவது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வாட்டி உங்கள் நேமு. ஏன்னா உங்கள் நேம் வச்சு நாங்கள் நிறையா மேப் உருவாக்குவோம்.
இப்போ வந்து உங்க எல்லாருக்குள்ள லைக் போட்டி போகுது. யாருக்கு எந்த நேமுக்கு அதிக லைக் போதோ அந்த நேம் எடுத்து போட்டுரும். அதாவது நான் இன்னைக்கு நைட்டே போடலாம், இல்லை நாளைக்கு போடலாம். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ போடலாம். ஆனால் அதிகமாக நேம் வேணும் எனக்கு. நீங்கள் நேம் போடலன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, வீடியோ வராது. அப்புறம் வேறு ஏதாச்சும் போட வேண்டியதான் கைஸ். அவன் கீழே தான் இருக்கான். அவன் கீழே தான் இருக்கான். ஏய் ஆமா, என்னடா இப்படி போடுறான்? அவளோட வீடியோ வராது போலயே கைஸ். இது கைஸ் உங்களுக்காக நான் தான் பண்றேங்க. முடிச்சு விட்டாங்க போங்க கைஸ். அவனை சத்துறான். இது கூட வரது இந்த போட்டு ட்ரா ஆயிடுச்சு. வாங்க பாட்டில் அந்த இந்த வாட்டி நான் அட்ஜஸ்ட்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாய் அடா நீ ஓரா பண்ற நெல் விடா ஊருக்குள்ள ஓரா பண்ற நெல் விடா ஓரா பண்றியா மேடே நில்றா. ஐயோ என்னம்மா அடி அடிக்கிறான். அம்மா அடி இடி மாதிரி அடிக்கிறானே. ஆமா நானே என்ன போட்டு தானே அடிச்சுக்கிறேன். என்னடா ஃபைடர் மனு நாங்க 4 பேரு எங்களுக்கு தூக்கி கீழே தள்ளுங்க. ஏன்னா இந்த இடம் கீழே கிடையாது. எங்க ஃபைடர் எவனையுமே சும்மா விடாது. நாங்க எவனை வந்தாலும் எவனை இத்தனை வந்தாலும் கிடையாது. நாங்க 4 பேரு. தம்பி அன்னைக்கு கீழே உழுவ போறேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு தோத்துட்டாங்க. ஓகே கைஸ், ஃபைனல் ரவுண்டு வரப்போகுது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ரவுண்ட். நம்ம யோமா கைஸ், ஃபைனல் ரவுண்டில் எப்போ பார்த்தீங்களா? அடுத்த மேட்ச் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆயுதத்தை வரேன். அந்த ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டன் ஆயிடுவீங்க. பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும்னா நான் பார்ட் 2 போடுறேன். என்னோட அடியாக வாங்குறாங்க. ஓகே கைஸ், இந்த ரவுண்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே வெயிட் பண்ணுங்க. என்ன கைஸ் இது புதுசாக பண்ணிருக்கான்? அட பாவி டே, தோக்கும் போதே தோக்க வச்சிடலான்னு பார்க்குறேன். யாடா அடி ஏன்டா பாம்பு எடுத்துட்டு வர அடி. ஏன்டா ஒழுங்கா நேர்மையா கத்தி ஆயுதம் அந்த மாதிரி எடுத்துட்டு வேண்டா கோய்ஸ். என்னடா ஓகே கைஸ், இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். நல்லா இருந்தா சொல்லுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் 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 பாய். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.